ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. அந்தணரா வேஷம் தரிச்சுண்டு வந்த ராவணனை உபசரித்து வரவேற்று சமைக்கப்பட்ட உணவு தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விருந்தாளி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாட்டா நன்னா இருக்காதுன்னு தன்னுடைய விவரத்தை பற்றி சொல்லிட்டு வராங்க சீதாதேவி. அப்போ கைகேயினுடைய வரத்தால் காட்டுக்கு வர வேண்டியதாச்சு. ராமரும் லக்ஷ்மணன்ற பெயர் கொண்ட இளைய சகோதரரும் அவரின் கட்டளைப்படி 14 வருஷம் காட்டில் வசிக்கிறதுக்காக இங்கே நாங்கள் வந்தோம் அப்படின்னு விவரங்களை சொல்கிறாங்க சீதை ராவணனை பார்த்து. இப்போ உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார், எதுக்காக இந்த காட்டில் உலாவின்னு இருக்கீங்கன்னு சீதை கேட்குறாங்க ராவணனை. அப்போது அரக்கர்களும் தெய்வங்களும் கூட அஞ்சி நடுங்கிற ராட்சசர் தலைவனான என் பேர் ராவணன். சீதா, பேரழகு பொழுந்தின உன்னை பார்த்த பிறகு என் மனைவிமார்களை நினச்சி என் மனசில் மகிழ்ச்சியே உண்டாகலை. இங்கிருந்தும் அங்கிருந்தும் என்னால் கவர்ந்து செல்லப்பட்ட பெண்களிடையே முதன்மை பெற்று நீ என்னுடைய ராணியாக விளங்கணும். கடல் நடுவே மலைமேது நிர்ணயிக்கப்பட்டுள்ள லங்கைன்றது என்னுடைய நகரம். அங்கே என்னோட நீ உல்லாசமாக இருக்கலாம். ஆட ஆபரணங்கள் அணிஞ்ச 5000 பணிப்பெண்கள் உனக்கு ஏவல் செய்ய காத்துன்னு இருக்காங்க. சீதா, நீ எனக்கு மனைவி ஆயிடுன்னு ராவணன் சொல்கிறார். அப்படிலாம் கூச்சம் இல்லாமல் ராவணன் சொல்கிறத பார்த்து ரொம்ப கோபமடைகிறாங்க சீதை. மலையை போல நிலை பெற்றவரும், கடலை போல் அசையாமல் இருக்கிறவரும், ஆலமரம் போல் எல்லாருக்கும் அடைக்கலம் தர்றவரும், சத்தியம் தவறாதவருமான என் கணவர் ராமரை விட்டு பிரிவேன்னு நீ எதிர்பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு மேலும் தொடர்ந்து சொல்கிறாங்க. சிங்கம் போன்ற ராமரின் மனைவினா நரி போன்றவனான நீ என்னை அடைய பார்க்குற. உன்னுடைய முடிவை நீயே தேடிக்க போகிற. இப்போ இதனால் ஒரு சிங்கத்தின் வாயிலிருந்து பல்ல பிடுங்க முயற்சிக்கிறது போல் ராமரோட விளையாட நினச்சிட்டே. இப்போ நீ மேருமலையை கையில் தூக்கிட்டு போக நினைக்கிறவன் போலவும், கழுத்தில் பெரும் பாறாங்களை கட்டிட்டு கடல் நீந்தி போயிடலாம்னு நினைக்கிறவன் போலவும் ராமரின் மனைவியை நீ அபகரிக்க நினச்சிருக்க. இப்போ பெரும் நெருப்பை துணியில் கட்டி எடுத்துன்னு போக நினைக்கிற. ராமர் சந்தனம்னாக்கா நீ களிமண், அவர் யானைன்னாக்கா நீ பூனை, அவர் சிங்கம்னாக்கா நீ நரி, அவர் கடல்னாக்கா நீ கால்வாய், அவர் கருடன்னாக்கா நீ காக்கா. இப்படிப்பட்ட அற்பனான உன்னை என்னை கடத்தின்னு போனதுனால அதன் மூலம் உன் அழிவை தான் நீ தேடிக்க போகிறேன்னுட்டு கோபமாக பேசுகிறாங்க சீதை. உடல் நடுக்கம் அடைஞ்சு ரொம்ப காற்றில் சித்தி தவிக்கிற ஒரு வாழை மரம் போல் அல்லல் படுறாங்க. நெற்றி சுருங்க நின்று சீதையின் பேச்சை கேட்டுன்னு இருக்க ராவணன் சொல்கிறார், பேரழகு பொருந்தினவளே, என்னை பற்றி நீ முழுமையாக தெரிஞ்சிக்கல. இப்போ நீ தெரிஞ்சுக்கோ. 10 தலைகள் பொருந்தினவன்னா குபேரனுடைய சகோதரன் ராவணன்ற பெயரிட்டு கந்தர்வர்களும் தெய்வங்களும் கூட என்னை பார்த்து நடுங்கிறது. என்னால் தாக்கப்பட்ட குபேரன் லங்கையை விட்டே ஓடிட்டார். எங்கே வேணும்னாலும் செல்லக்கூடிய புகழ் வாய்ந்த புஷ்பகம்ன்ற அழகிய விமானம் என்கிட்ட இருக்குது. அவங்கிட்டேருந்தான் அது என்னால் அபகரிக்கப்பட்டிருக்கு. கோபம் கொண்ட என் முகத்தை பார்க்க முடியாமல் இந்திரனின் தலைமையில் தேவர்கள் கூட அலறி ஓடுறாங்க. நான் நிற்கிற இடத்துல காற்று மேலே வீசும். சூரியன் சந்திரனுக்கு நிகராக குளுமையை தருவார். சப்தம் செய்ய அஞ்சி மரங்களும் கூட இலைகள் கூட ஆடாமல் நிற்கும். நதிகள் தங்கள் பிரவாகத்தை கட்டுப்படுத்திட்டு சலனமில்லாத நீர்நிலைகளாக மாறிடும். கடலை தாண்டி என்னுடைய நகரமான லங்கை இருக்குது. அது இந்திரனின் அமராவதி நகருக்கு ஒப்பானது. அங்கே வந்து நீ என்னோட வாழ்வா. நீ வா, எங்கோட போகலாம். அங்கு எல்லா இன்பங்களையும் நீ அனுபவிக்க வரப்போகிற. இப்போ ராமனையும் மறந்துடுவா. அதெல்லாம் பார்த்துட்டு ராமனால் உனக்கு என்ன பயன் விளைய போகிறது? மூத்த மகனாக இருந்தும் அவனுக்கு பட்டம் இல்லைன்னு சொல்லி தசரத மன்னர் ஏன் காட்டுக்கே அனுப்பிட்டார். ராமன் பலம் குன்றினவன்றதுனானே அது காரணம். அதனால தானே அவனுக்கு இளைவரான பரதனுக்கு முடிசூட்ட தசரத மன்னர் முடிவெடுத்தார். அரசுரிமையை எழுந்து சுய புத்தியையும் பறிகொடுத்து காட்டில் துறவியாக வாழற இந்த ராமனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை. அரக்கர் தலைவனான ராவணனே உன்னை நாடி வந்திருக்கான். அவனை ஏற்றுக்கோ. அவன் பால அன்பு செலுத்து. யுத்த காலத்தில் ராமன் எனக்கு நிகராகவே மாட்டான். அழகான கண்களை படைச்சவளே, என்னை ஏத்துண்டு என்னோட வந்துடுன்னு சொல்கிறார் ராவணன். இப்படிலாம் இவருடைய வார்த்தைகளை கேட்டுட்டு சீதைக்கு கண்கள் செவர்றது. எல்லாராலும் போற்றப்படுற குபேரனின் சகோதரன்னு சொல்லிக்கிற நீ எவ்வளவு கொடுமையான செயல் புரிய எப்படி துணிஞ்ச? என்னை அபகரிக்க நினைக்கிறதன் மூலம் நீ உன் அழிவை மட்டும் இல்லை, உன்னுடைய அரக்கர் குலத்தின் அழிவையே தேடின்னு இருக்கேன்றதை மறந்துடாதேன்றாங்க. அவங்களுடைய வார்த்தை மேலும் தொடர்றது நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.